காற்று மாசுபாடை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். காற்று மாசுபடுறதுனால ஒரு வருஷத்துக்கு வந்து மட்டும் 24 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. இப்போவும் கூட நம்ம பூமியில் 45% காற்று மாசுபட்டு தான் கிடக்கு. அதில் வந்துட்டு 17% வந்து போட்டு நம்ம குப்பையில் எரிக்கும், நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற குப்பைகளை எரிக்கிறதுக்கும் அது வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதோட இந்த 14% வந்து போட்டு நம்ம உபயோகிக்கிற வாகனங்கள், அதனால நம்ம காற்று 14% மாசுபடுது. அதோட ஒரு 8% வந்து போட்டு கம்பெனி உபயோகிக்கிறதுனால, அதாவது இந்த மாதிரி கம்பெனிகள் தொழிற்சாலைகளை உபயோகிக்கிறதுனால அதுலேருந்து மாசுபடுது. அதோட மிச்சம் 7% நம்ம வீட்டில் எப்பவும் சமைக்கிறதுனால இல்லை ஹோட்டலில் எங்கேயாவது சமைக்கிறதுனால வர்றது தான் வந்து போட்டு இந்த 7% வந்து மாசுபடுது. மக்கள் இந்த மாதிரி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தொழிற்சாலையில கட்டுறதுனால மக்களுக்கு வந்துட்டு சுவாசம் முட்டல், அதோட இந்த தொற்றுநோய் வியாதிகள் அது நிறைய வருது. இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட அந்த பாதிப்பு இருக்கு. பிறக்கிற குழந்தைக்கு கூட அந்த ஆக்சிஜன் தேவைப்படுது, ஆக்சிஜன் சிலிண்டர். அதனால நம்ம ஒரே இதுவாக இருக்கு. அதனாலதான் நாங்கள் வந்து போட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல வந்து போட்டு நம்ம காற்று இந்த மாதிரி மாசுபடுறது பக்கத்தில் வச்சோம்னா இதுல இருக்கிற ஜெனரேட்டர் வந்து போட்டு காற்றை உள்ள இழுத்து மாசுபட்ட காற்றை உள்ள இழுத்து அதை அப்படியே நல்ல காற்றா மாற்றி வெளியே விட்டுரும். மாசுபட்ட பொருளை மட்டும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதுவும் கூட இல்லாம கூட நம்ம நிறைய மரங்களை வளர்த்தலாம். அதோட காரு பைக்கு போன்றதை வந்துட்டு கம்மி பண்ணலாம். இல்லை தூரமா எங்கேயாவது போறோம் அப்படின்னா இந்த அரசு பேருந்து, அரசு வாகனம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம வாகனம் ஓட்டுறதோட விளைவு தான் வந்து போட்டு இந்த காற்று மாசுபடும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போட்டு நம்ம இந்த வியாதியை கொண்டு போக வேண்டாம். நம்ம இதோட நிறுத்த பார்ப்போம். அடுத்தவங்க வந்து பண்ணுவாங்க, அடுத்தவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்மளே இறங்கி பண்ணணும். வந்துட்டு இங்கே லைட் பொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். லைட் பொல்யூஷன் வந்து ஒளி மாசுபாடு. ஒளி நம்ம லைட்டுகள் அதிகமாக பயன்படுத்தினாலும் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படுது. இதனால பல விபத்துகளும் ஆகுது. விபத்தாவது இது அதிக லைட் பயன்படுத்தினாலும் மனிதர்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் பறவைகளோட இருப்பிடத்தையும் அது பாதிக்குது.